السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الموت النصيحة الساكنة صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். நமக்கெல்லாம் நேரான வழியை சொல்லித் தந்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா, நம்முடைய உயிருக்கும் உயிரான, உயிரை விட நம் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமான் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை என் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 11வது நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளையோட கடைசி நாள் என்று நமக்குள்ள, நம்மளுடைய மனசுல ஒரு எண்ணம், நாளையோட மௌலிது கடைசி நாள். எனவே ஒரு 12 நாட்கள் மௌலிது ஓதணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடைசி நாள். எனவே மௌலிது நாளையோட கடைசி நாள், மௌலிதா நாளையோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு பின்னாடி மௌலிது கிடையாது, அதுக்கு பின்னாடி ரசூலை புகழக்கூடிய அந்த புகழ் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. எனவே ஒரு 12 நாட்கள் ஓதணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை மட்டும்தான் 12 நாட்களோட நாளை முடியதே ஒழிய, நாளையோட பல இடங்களில் 12 நாட்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய நாளையோட முடிந்தாலும் 12 நாட்களுக்கு பின்னால் இந்த ரபியுல் அவ்வல், ஏன்னா அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ரபியுல் ஆஹிர் அடுத்தடுத்து கடந்து போகும்போது நாம் பெருசாக நம்ம எடுக்க போகிறதில்லை. எனவே எல்லா பல இடங்கள்ல இந்த ரபியுல் அவ்வல் அப்படின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். எனவே இந்த மாதம் முழுவதுமே உத்தம தின விழா, உதய தின விழா, மீலாது பெருவிழா, இப்படி எல்லாம் பெயர்களை உள்ளடக்கி பல இடங்கள்ல பெருமானாரினுடைய புகழ் பேசுவதற்கான இடங்கள் பல இடங்கள்ல நடக்கும். எனவே நாளையோட முடியலை. எனவே அடுத்த 2 வாரம், முதல் 2 வாரம் நம்ம மதரசால ஓதிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த 2 வாரங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய இல்லங்கள்ல மௌலுதுகள் ஓதணும். எனவே நாம எப்படி மதரசாவில பெருமானார் நம்மளால முடிந்தவரை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடி நம்மளால முடிஞ்சதை என்னமோ இத புகழ் இதை பாடுறதுனால, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பாடுறதுனால பெருமானாருக்கு எந்த புகழும் கிடையாது. எனவே அல்லாஹ் பெருமானாரினுடைய புகழை, அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திட்டான். எனவே அவர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம புகழ்ச்சியை நம்ம தேடணும் அப்படின்னா கடைசி நாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே நம்ம நினைக்க கூடாது. எனவே கியாமத் நாள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய நாவுகளாக எப்படியெல்லாம் அவர்களை புகழணுமோ அப்படிப்பட்ட புகழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் நோய் நொடி இல்லாத
மருத்துவமனையினுடைய சிரமங்கள், மருத்துவத்தினுடைய செலவினங்கள், அதனுடைய ஆபத்துகள், திடீர் என்று வரக்கூடிய மரணங்கள், எனவே இப்படி நிறைய விதமான பாதிப்புகள் நடக்குகிறதா இல்லையா? எனவே ஆபத்தான சூழ்நிலைகளை விட்டு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் இந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பாடிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸினுடைய மௌலூது ஷரீஃபினுடைய வார்த்தைகளை கொண்டு பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கோணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, அவர்களுடைய ஆளுமை எப்படி, அவர்களுடைய தனித்துவமை எப்படி, அவர்கள் எப்படி ஒழுக்கங்களை போதித்தார்கள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். எனவே இன்னைக்கு நாம் அவசியமாக ஒவ்வொரு நபர்களுமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மரணமும் அதை அடுத்து இருக்கக்கூடிய மறுமையினுடைய சிந்தனை. மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை எப்பவுமே மனிதனுடைய நம்மளுடைய நிலை, ஷைத்தானினுடைய ஊசலாட்டம், கபரில் நாம மௌத்தானதற்கு பின்னால் கபரில் என்னென்னலாம் நடக்கும், கபர் அப்படின்னா என்ன, மன்னரை அப்படின்னா என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமையினுடைய விசாரணை, இது எல்லாமே நம்ம அவசியமாக நம்மளால முடிந்தவரை அல்லாஹ் நாளை மறுமையில விசாரணை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் அதுக்கு அடுத்து என்ன, மௌத்தாயிரும், கபருல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க, கபருடைய வாழ்க்கை, அதுக்கு அடுத்து மறுமையினுடைய வாழ்க்கை, மறுமையில கேள்வி கணக்கு அப்படிங்கிற அந்த நிலை, அந்த கேள்வி கணக்கு கேட்டதற்கு பின்னால் அடுத்த நிலை என்ன, சுவனமா நரகமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய நிலையை நல்ல நிலையாக, நம்முடைய மரணத்தை நல்ல மரணமாக, நம்மளுடைய கபரில் இருக்கக்கூடிய அதை சுற்றி நடக்கக்கூடிய கபரில் இருக்கக்கூடிய மண்ணறையில் இருக்கக்கூடிய அதன் எல்லாம் நல்லதாக அமையணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்தவரை உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவுக்கு ரசூலுக்கு பிடித்தமான, இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு எந்த விதத்திலேயுமே துரோகம் செய்யாமல், மக்களிடத்துல ஒரு மனிதனுடைய நம்ம கூட இருக்கக்கூடிய யாருடைய உள்ளத்தையும் பாதிக்கக்கூடாத, அவர்களுடைய மனதை நோகடிக்க கூடாத அளவுக்கு நம்மளுடைய நற்காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சில நேரங்கள்ல பல நேரங்களில் நம்மை அறிந்தோ அல்லது அறியாமலையோ நாம் என்ன செய்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம். இதில் எந்த விதமான நான்லாம் கவனமாக நான் அமல் செய்கிறேன், நான்லாம் கவனமாக நான் 5 நேரம் தொழுகிறேன், நான்லாம் கரெக்டாக தப்பு செய்யக்கூடாதுன்னு பார்த்து எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய முஃப்தியா யாராக இருந்தாலும், நாம் என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலுமே நம்மை அறியாமல், நமக்கே தெரியாமல் சில தவறுகளை நாம் செய்வது உண்டு. எனவே நாம தவறு செய்தாலும் அந்த தவறை முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நியாயப்படுத்தக்கூடாது. முதல்ல நம்ம எப்படின்னா, நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மை அறிந்தோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தவறு நடந்துருச்சு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா அப்படின்னா நம்மளுடைய மனசுல அதை முதல்ல ஆமா அப்படின்னு ஒத்துக்கணும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச ஒரு சில தவறுகளினால் மீன் வைத்துக்கொள்ள லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் தவற ஒப்புக்கொண்டார்கள். நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக நான் ஆயிட்டேன்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கும்போது சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன், அதாவது தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதன் திருந்திடுவான். ஒருத்தர் தப்பு செய்யறான், தெரிஞ்சு செஞ்சாலும் சரி அல்லது தெரியாம செஞ்சாலும் சரி, எப்படி தெரிஞ்சு செஞ்சாலும் அல்லது தெரியாம செஞ்சாலும் தவறு செய்யக்கூடியவன் திருந்திடுவான். ஆனா யாரு திருந்த மாட்டான்னா, அந்த தவறை நியாயப்படுத்துறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு குற்றமா, அவன் பாருங்க
இதை விட என்ன இதுக்கே ஒரு தப்புன்னு சொல்றீங்களே, இதை விட அவன் பாருங்க எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறான், இதெல்லாம் தப்பே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு அந்த தவறை எப்படியாவது அப்படியே அவன் அந்த மாதிரி தப்பு செய்யறான், அப்ப இது ஒன்றும் பெருசு இல்லப்பா அப்படின்னு தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல் நியாயப்படுத்துறான் பார்த்தீங்களா, அவன் ஒருபோதும் திருந்த மாட்டான். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தப்பு செய்யறோம் அப்படின்னா தவறு செய்யக்கூடியவன் திருந்தி விடுவான், எனவே தவறை நியாயப்படுத்துபவன் திருந்த மாட்டான். உலகத்துல எந்த பொருளை தயாரிச்சாலும் அதுக்கு மேனுஃபேக்சர் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பொருள் அது ஒரு சாதாரணமாக ஒரு ஜூஸ் ஐட்டமாக இருந்தாலும், மசாலாவுடைய ஐட்டமாக இருந்தாலும், அல்லது ஒரு டேப்லெட் மாத்திரையாக இருந்தால், எதா இருந்தாலுமே அதை எப்போ தயாரிச்சாங்க, அதனுடைய டேட் எப்போ முடியுது, அது எப்போ தயாரிக்கிறாங்க, அதனுடைய எக்ஸ்பிரி டேட் என்ன, இது எத்தனை நாள் வரைக்கும் இதை சாப்பிடலாம், எத்தனை நாள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் மேனுஃபேக்சரிங், அதாவது பிறந்த தேதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஆனால் டெத்துக்கான டேட்டை அல்லாஹ் வைக்கல. ஆனால் நம்ம எல்லாம் மௌத்தா போயிருவோம், நிச்சயமாக நமக்கான மரணம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது உலகத்துல பல விஷயங்கள்ல உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை ஜாதி மதம், எத்தனை மதங்கள், எத்தனை சமுதாயங்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். நிறைய விஷயங்கள்ல கடவுளுடைய விஷயமா இருக்கட்டும், அல்லது வேதங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும், அல்லது அவரவர்களுடைய கொள்கையுடைய விஷயம், எல்லாத்திலையுமே கருத்து வேறுபாடுகள் செய்வாங்க. இது எங்களுடைய கடவுள், எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்கு, இப்படிலாம் பல்வேறு வகையில பல்வேறு நடைமுறைகள்ல என்ன செய்வாங்க, இஃப்திலாஃப் நிறைய இருக்கு. எனவே ஆனால் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஆமா, எல்லாத்துக்குமே நிச்சயமாக இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் இந்த மௌத்து மட்டும்தான். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் நீ இந்த டேட்ல இந்த நாள்ல பிறந்துட்ட அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நாள், நம்மளுடைய டேட்டு, என்ன டைம், என்ன நேரம், எந்த இடத்துல பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் எந்த இடத்துல மௌத்தா போகுமோ, எப்படி மௌத்தா போகுமோ, எந்த நேரத்தில், எந்த நாளில் நமக்கான அந்த டெத்துக்கான அந்த டேட்டை, இறப்பினுடைய டேட்டை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் அதை நம்மளுடைய ஒரு பல நல்ல விஷயங்களுக்காக வேண்டி, ஏன்னா சாகர ஒரு நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? எனவே வாழும் வரை நற்காரியங்கள், அது நம்ம எப்போ நம்ம மௌத்தா போகுவோ, நம்மளுடைய மரணத்தினுடைய தேதியை தெரியாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டும் செய். அல்லாஹ் குர்ஆன்ல மௌத்தை பத்தி சொல்லும் போது நிறைய விஷயங்களே அல்லாஹ், அதாவது டிஃப்ரெண்டா சொல்றான் மௌத்தை பத்தி. அதாவது மௌத்து வரும் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா அந்த மௌத்து எப்படியெல்லாம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மௌத்து நிச்சயமாக வரும், தஃபிர் எப்படி, தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், அவர்கள் மௌத்தை விட்டு விரண்டு ஓடுறாங்க. ஐயோ எனக்கு மௌத்து வேண்டாம்ப்பா, எனக்கு எப்படியோ எனக்கு மௌத்து வர வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழணும், எனக்கு மௌத்து வேணாம் அப்படின்னு சொல்லி விரண்டு ஓடினாலும் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம், அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். நீங்க வேணான்னு விரண்டு ஓடினாலும் அந்த மௌத்து உங்களை சந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல ஐனமா தகூனு இதுரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீ மிகப்பெரிய ஒரு கடினமான இடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான நீ ஒரு கோட்டையில இருந்தாலும் மௌத்து உங்களை வந்தே தீரும் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடங்கள்ல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான், அவர்கள் அந்த மௌத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கணும். என்ன ஆயத்து? இந்த ஆயத்து குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் மௌத்தாயிருவாங்க அப்படின்னு இந்த ஆயத்தை பார்த்துட்டு, இந்த ஆயத்தை கேள்விப்பட்டதுமே மலக்குமார்களுக்கு சந்தோஷம்.
அப்போ பூமியில் இருக்கிறவன் எவனுமே இருக்க மாட்டான், பூமியில் எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க, அப்போ நம்மெல்லாம் உயிரோட தான் இருப்போம் அப்படின்னு மலக்குமார்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ் ஒரு 4-5 நாட்களில் இந்த குல்லு நஃப்ஸின் தாயத்துல் மௌத் இறக்கிய அடுத்த ஒரு சில நாட்களில் அல்லாஹ் மீண்டும் ஒரு ஆயத்தை இறக்கினா. அர் ரஹ்மான் சூராவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வினுடைய முகத்தை தவிர அல்லாஹ் மட்டுமே நிலைத்து நிற்பான். மலக்குமார்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். எந்த அளவுக்குன்னா, மலக்கை அதாவது ரூஹை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே இஸ்ராயில் அந்த ரூஹை கைப்பற்றக்கூடியவங்க. அவங்க எல்லா மனிதர்களுடைய ரூஹகளை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்குமார்கள் எல்லாத்தினுடைய ரூஹை எடுக்கக்கூடியவங்க அவங்க தான். கடைசியில 2 பேர் தான் இருப்பாங்க. யாரு? அல்லாஹ் ஒருவன் இருப்பான். அதாவது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எடுத்த அந்த மலக்குல் மௌத் இஸ்ராயிலும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான் இஸ்ராயிலை பார்த்து, எல்லாமே போயிட்டாங்க, நீ மட்டும் இருக்க, உன்னுடைய மௌத்தை நீ உலகத்துல இருக்கும் வரை எல்லாத்தினுடைய மௌத்தை நீ எடுத்தியா இல்லையா, உன்னுடைய மௌத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்றவான்ல. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மௌத்தையும் எடுத்து அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வினுடைய முகம் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உலகத்துல எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய, எல்லா உறுப்புகளையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான கருவிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டு, அந்த லிவர், கிட்னி இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற கருவிகளை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு எல்லாமே. ஆனால் இன்று வரை இல்ல கியாமத்து வரை, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூஹ், அந்த உயிரை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி இன்னைக்கு வரல. இங்கதான் நம்ம உட்கார்ந்துருப்போம், திடீர்னு மௌத்தாயிருவாரு, திடீர்னு அப்படியே சாஞ்சிருவாரு, அப்படியே மௌத்தாயிருவாரு. அந்த ரூஹை நம்மளால பார்க்க முடியாது கண்ணுல. எத்தனை ஸ்கேன் செஞ்சாலும், என்னதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையை யாருடைய மனதிலேயும் தென்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரை எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரூஹை அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கிறார். எனவே நாம நம்முடைய மௌத்துக்கு, நம்மளுடைய மரணத்திற்காக வேண்டி, நம்மளுடைய மறுமைக்காக வேண்டி, நம்மளுடைய மன்னரையின் வாழ்க்கைக்காக நாம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? காசு காசு காசுன்னு பணத்தை நோக்கியே, உலகத்தை நோக்கி, ஆபாசங்களை நோக்கியே ஓடக்கூடிய நாம கொஞ்சமாவது, நிறைய வேணாங்க, நிறைய மௌத்தை பற்றி நிறைய அப்படிலாம் தேவையில்லை, கொஞ்சமாவது ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கொஞ்சமாவது ஏதாவது நம்ம செய்யறோமா இல்லையா? இல்லை. எனவே மறுமைக்கான, மன்னரைக்கான, கபருனுடைய அந்த சிந்தனைக்காக வேண்டி நம்மளால முடிஞ்சவரை ஆழமா, ஏன்னா பொதுவாக மௌத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசினாலே நம்மை அறியாமல் அழுக வரணும். ஆனால் அல்லாஹ் சில மனிதர்கள் அழுது விடுவார்கள். ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு உடனே அதை அழுகக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த வாய்ப்பு வர்றதில்லை. எனவே ஆனால் அதை புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அந்த மௌத்துனா என்ன, மன்னரைனா என்ன, கபருனா என்ன, மறுமைனா என்ன, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதற்கான அந்த சூழலை, அந்த மௌத்துக்கான தயாரிப்புகளை நாம் செய்யலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எனவே மௌத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய மரணம் நல்ல மரணமாக, கபருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, நாளை மறுமை நல்ல வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய மறதி இருக்கும். நாம் எல்லாம் மறதியால் படைக்கப்பட்டவர்கள் தான். நமக்கு நாம் எல்லாமே எவ்வளவு விஷயங்கள், 1000 விஷயங்களை சொன்னாலும் இவருடைய மனசுல எல்லாத்தையுமே பதிவு வச்சுக்குவார்களா? நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, என்னுடைய சமுதாயம் மறதியால் படைக்கப்பட்டவர்கள், மறதியில திகைத்தவர்கள். மறதி இருக்கலாம், அதுக்காக மௌத்தை மறந்து, நம்மளுடைய கபரை மறந்து, சக்கராத்துடைய நிலையை எத்தனையோ நபர்களை பார்க்குறோமா இல்லையா? நாம் இதுவரைக்கும் எத்தனை ஜனாசாக்கள், எத்தனை மௌத்தை நம்ம பார்த்துருப்போம், எத்தனை
கபறுகளை கடந்திருப்போம், எத்தனை கபறுகளுக்கு நம்ம போயிருப்போம், எத்தனை மன்னரைகளுக்கு, எத்தனை பேர் முடியாத சூழ்நிலையில படுத்த படுக்கையோட தன்னுடைய வேலையை கூட செய்ய முடியாத, கால்களை எல்லாம் இழுத்து கொண்டு, கைகளை எல்லாம் இழுத்து கொண்டு, மூச்சு பேச முடியாம, யூரின் போக முடியாம எத்தனை நபர்களை நம்ம பார்க்குறோமா? இல்லை அல்லாஹ் இன்னைக்கு வரை அல்லாஹ் நம்மளை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறானே அப்படின்னு கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். மறுமையினுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் திடீர் என்று வரக்கூடிய மரணங்கள் எல்லாம் மறுமைக்கான அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல்ல நம்ம இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் வேணான்னு நம்ம எப்போ நம்ம ஒதுங்கி இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கான மௌத்தினுடைய சிந்தனை வரும் நமக்கு. ஏன்னா இந்த உலகத்தை நாம் வேணான்னு ஒதுக்கினாலும் இந்த உலகம் நம்மளை விடாது. நாம வேணான்னு நினைச்சாலும் இந்த உலகம் நம்மளை விடாது. நம்மளை இந்த உலகம் அப்படியே கட்டி போட்டுரும். எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் இந்த உலகம் எப்படிப்பட்டது, உலகம்னா என்னங்க, இந்த துன்யா அப்படின்னா என்ன, துன்யா எப்படிப்பட்டது அப்படின்னு கேள்விகளை கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறான், குரூர். எப்படிங்க? குரூர் அப்படிங்கிற வார்த்தையை வைத்திருக்கிறான். குரூர் அப்படின்னா ஏமாற்றும் உலகம், ஏமாத்துறது. இந்த உலகம் என்ன செய்யும்? நம்மளை எல்லாம் ஏமாத்திரும். ஆனால் அது தெரியாமல் இந்த உலகத்தையே நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே நம்ம தொங்குறோம். உலகம்தான் நமக்கு எல்லாமே, உலகத்துல நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உலகம் என்பது துன்யா ஏமாற்றக்கூடிய இந்த நீங்க ஒரு ஏமாற்றத்தை அது ஒரு நாள் உங்களை ஏமாத்திரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை குறித்து சொல்லும்போது கழிவறை என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த உலகம் எதற்கு சமம்? ஒரு கழிவறையில் இருக்கக்கூடிய நஜீஸுக்கு சமம். இன்னும் சொல்ல போனால் ஒரு செத்த பிணம், ஒரு ஆடோ மாடோ ஒரு நாய் செத்து கிடக்குதுன்னு சொன்னா, செத்து கிடக்கக்கூடிய உயிரோட இருக்கும் போதாவது ஏதாவது லேசா அடிபட்டா நமக்கு கொஞ்சம் இறக்க வரும். இன்னும் இங்க செத்து போயிருமோ அப்படின்னு எதையாவது ஒரு குச்சியாவது வச்சு சரி கொஞ்சம் தள்ளி விடும், துடிக்குது லேசா ஒரு காயம், அப்படி என்ன செய்வோம்? கொஞ்சமாவது இறக்கப்படுவோம். கொஞ்சம் ஒரு குச்சியை வச்சு கொஞ்சம் தள்ளி விடுவோம். அல்லது சின்ன குட்டியா இருந்தா ஏதாவது ஒரு துணியை பிடிச்சு ஓரமா போடுவோம். ஆனால் செத்து போன நாய், ஒரு வண்டியை வாகனத்துல அடிபட்டு செத்து கிடக்கக்கூடிய, அப்படியே ரோடு நசுங்கி கிடக்கக்கூடிய ஒரு நாயை நம்ம என்ன செய்வோம்? அது அப்படியே அந்த இடத்துல நம்ம போய் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். எனவே இந்த செத்து போன இந்த நாய்க்கு சமம்தான் இந்த உலகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்காக, அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நோக்கி நம்ம இந்த உலகத்தை அடையணுங்கிறதுக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அடிப்படை வாழ்க்கையை, மௌத்த, கபரை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். நபிகள் நாயகம் எனவே ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க, இந்த உலகத்தை நம்பாதீங்க, தயவு செய்து மறந்து விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கவிஞன் அரபியில ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், வமா கலா அஹதும் மின்ஹா லுபானதஹா வமா இன்தஹா அரபுன் இல்லா இலா அரபி. அரபு இந்த உலகத்துல, அதாவது உலகத்தை முழுமையாக அனுபவித்த ஒரு மனிதன் கூட இந்த பூமியில கிடையாது. நான் உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேங்க, எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கும் போயாச்சு, எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அனுபவிச்சிருக்கலாம், வாழ்க்கையில சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்திருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்துல ஒரு மனிதர்கள் கூட எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அடுத்து ஏதாவது ஒரு தேவை. மலக்குள் எனக்கு மௌத்து நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், மலக்குள் மௌத்து வந்தா போதும், நான் எப்போ வேணாலும் போறதுக்கு தயார், நான் எப்போ வேணாலும் மௌத்து வந்தா அல்லாஹ் கூப்பிட்டா நான் கண்டிப்பா போறதுக்கு தயார் அப்படின்னு சும்மா நாவளவுல சொல்லுவாங்களே உடைய 99 வயசுல இருக்கக்கூடிய ஒரு கிழவன், ஒரு வயதான 99 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு கிழவர், அந்த வயதானத்தோட ஒரு முதியவர் கூட அந்த வார்த்தையை நான் மூத்தா போறேன், இன்னைக்கே நான் போறேன், மலக்குள் மௌத்து வரட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார், ஆசைப்பட மாட்டார் மூத்த.
70 வயசு 80 வயசுல இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட போய் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, ஹாஜியார் உங்களுடைய உம்ராவை முடிச்சுட்டீங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டீங்க, உங்களுடைய மகன் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன நம்ம வாட்டுக்கு தொழுக வேண்டியதான், அல்லாஹ் கூப்பிட்டா போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கற்பனையா வச்சுக்கோங்களேன், மலக்குல் மௌத்து வந்துட்டாரு, இல்லை எல்லாத்தையும் முடிச்சாச்சு, ஆனால் இருந்தாலும் என் பேத்திக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பேத்திக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் போகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை நான் கொஞ்சம் அதுக்கு கண்ணில் பார்த்துட்டு நான் போயிருக்கேன். ஏதாவது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோமே ஒழிய மலக்குல் மௌத் வரட்டும் இப்போவே எந்த நபிமார்கள் கூட அப்படி நினைக்கல, அப்படி ஆசைப்படலை. எனவே மௌத்து வேணும், சிந்தனை, மௌத்தை பற்றி சிந்தனை இருக்கணுமே ஒழிய இறைவா எனக்கு நீண்ட வாழ்க்கையை கொடு, நீண்ட ஹயாத்தை கொடு, மௌத்தை கேட்கக்கூடாது எப்பயுமே அல்லாஹ்கிட்ட நம்ம சீக்கிரமாக. ஏன்னா மௌத்தை கேட்குற அளவுக்கு நாம் பெருசாக எந்த அமலுமே நம்மள்கிட்ட கிடையாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய அமல் செய்யக்கூடியவங்க. எந்த அளவுக்குன்னா மலக்குமார்கள் அல்லாஹ்வே பாராட்டக்கூடிய அளவுக்கு அமல் செய்யக்கூடியவங்க இல்லையா. தாவூது நம்ம ஒரு அமல் நம்ம செய்கிறோம், இறையச்சத்தோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அமலை கொண்டு அந்த ஒரு உண்மையான ஒரு இறையச்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெளிப்படுத்துவான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறையச்சத்தோட அமல் செய்யக்கூடிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. மலக்குல் மௌத்தை பார்த்ததுமே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திடீரென்று அப்படியே திடுக்கம் ஏற்பட்டுச்சு. என்னடா மலக்குல் மௌத் வந்துட்டாரே அப்படின்னு ஒரு பயம். அவங்க சொல்றாங்க, நான் யாரு தெரியும், மலக்குல் மௌத்தா சந்தேகம், மனிதனுடைய தோற்றத்துல வந்திருக்கிறாங்க, ஆனா இது மலக்குல் மௌத்தா அப்படிங்கிறது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அப்ப கேட்கறாங்க, நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க, அன மன் லா யஹாபுல் முலூக், நான் எந்த அரசருக்கும் நான் பயப்பட மாட்டேன். வலா தம்னஉ மின்ஹு குசூர், நான் எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் உள்ள போறதை என்னை யாரும் தடுக்க முடியாது, யாரும் என்ற கேள்வி கேட்க முடியாது. எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் நான் உள்ள போயிருவேன். வலா யக்பலு ருஷ்வா, எனவே நான் இதுவரைக்கும் நான் லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கியது கிடையாது. இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ நீங்கள் மலக்குல் மௌத்து தான், இப்போ எதுக்கு வந்தீங்க, இன்னும் எனக்கு நிறைய நேரம் இருக்குது, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் நம்ம மௌத்துக்கு நீங்கள் வர்றீங்க, மலக்குல் மௌத் வந்தால் எதுக்கு வருவார்? சும்மா பார்க்கறதுக்காக வருவார், சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னா வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் கூட வஹியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, தீமையான விஷயங்களை சொல்லுவாங்க, ஏதாவது நல்லா சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. மலக்குல் மௌத் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரே நோக்கம், ஒருத்தனுடைய உயிரை பிடுங்கிட்டு போகணும், நீ சாவிடா, நீ மௌத்தா போகுடா. அவங்களுடைய நோக்கம் உயிரை எடுப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அப்போ இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் இன்னும் மௌத்துக்கெல்லாம் நான் எந்த தயாரிப்புமே இன்னும் நான் செய்யலையே, இப்போலாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மலக்குல் மௌத் கேட்குறாங்க, யா தாவூத் இப்னு ஃபுலான், உலகத்தில் எத்தனை உங்களுடைய உறவினர்களுடைய எத்தனை உறவினர்கள் வஃபாத்தானாங்க, மூத்தானாங்க, உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் மூத்தானாங்க, எத்தனை நபர்களுடைய மௌத்தில் கலந்துக்கிட்டீங்க, எனவே இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு படிப்பினை இல்லையா? மலக்குல் மௌத்து கேட்குறாங்க. நபி தாவூத் நபியை பார்த்து கேட்கிறார்கள். அந்த மலக்குல் மௌத், ஒரு நபியை பார்த்து நிறைய மௌத்தை பார்க்குறீங்க, நிறைய மௌத்தில் கலந்துக்கிட்டீங்க, இது போன்ற நிலைகளை பார்த்து இன்னும் உங்களுக்கு படிப்பினை வரலையா அப்படின்னு ஒரு நபியை பார்த்து கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்மூடித்தனமாக இந்த உலகத்தை மறந்து உலகத்திற்காக வேண்டியே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்போ மறுமைக்காக வேண்டி நம்ம தயாராகிறோமோ அப்போத்தான் நிச்சயமாக நம்மளுடைய அமல்
அதாவது ஒரு தொழுகைக்காக வேண்டி நம்ம கஷ்டப்படும். இப்போ நம்ம சுபுடைய மௌலுது 1 மணி நேரம் மௌலுது ஓதிட்டு மகரிபு தொழுகைக்கு வந்தோம், மகரிபு தொழுதோம், 1 மணி நேரம் நம்ம மௌலுது ஷரீஃப் ஓதணும், இஷா தொழுதோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயான் கேட்பதற்காக வேண்டி இவ்வளோ தூரம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எனவே நேரத்தை நம்ம தியாகம் பண்ணி உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? நமக்கு 1000 வேலைகள், எல்லா வேலைகளை விட்டு நம்ம கஷ்டப்பட்டு உட்கார்ந்து நம்மளுடைய எப்படியாவது நன்மைகளை அடையணும் அப்படின்னு வந்திருக்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த நன்மைகளை அடையணும்னு சொன்னால் வெளியில போனதுக்கு பின்னாடி ஏதோ பெயரளவில் உட்கார்ந்து 2 வக்கத்து தொழுதுட்டு ஓதிட்டு அப்படியே கடந்து போறது அல்ல. வெளியில போனதுக்கு பின்னாடி நம்மளுடைய சிந்தனை எப்போதும் மௌத்துடைய சிந்தனையாகவே இருக்கணும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல தீனை நினைத்து, மௌத்தை நினைத்து, மறுமையை நினைத்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுப செய்தியை சொல்லுகிறான். அழகான வாழ்க்கை எந்த அளவுக்குனா இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். எனவே நீங்க போய் சொல்லுங்க, சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலுல் மலாயிகா. எனவே யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு யார் அதுல நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களிடத்துல வானவர்கள் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள் அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. தகாஃபு அப்படின்னா உங்களுக்கு முன்னால் உள்ள விஷயங்களை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. வலா தஹ்ஸனு, உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனவே நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் தருவார். நிச்சயமாக உங்களுடைய நீங்க அல்லாஹ்வை ரப்பாக, எப்போ நீங்க உலகத்தை வேணான்னு ஒதுக்கி உண்மையான நிலையை நீங்க உண்மையான வாழ்க்கையை நல்லறங்களை செய்து நீங்க வாழ்றீங்களோ அந்த மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்துல 4 வீடு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒரே வீடு, நாம போய் தூங்குற வீடு, நம்மளுடைய வீடு. ஆனால் மார்க்கத்தினுடைய விற்பனர்கள் மார்க்கம் நமக்கு சொல்லுது உலகத்துல நம்ம 4 வீட்டை சந்திச்சிருக்கிறோம். 1 தாயின் கருவறை, அது ஒரு வீடு. 2வது துன்யா, இந்த உலகம் என்பது ஒரு வீடு. 3வது நாம மூத்தானதுக்கு பின்னாடி கபருல போய் நம்மளை அடக்கம் செய்வாங்களா இல்லையா, கபரு மண்ணறை, அது ஒரு வீடு 3வது. 4வதாக மறுமை என்பது ஒரு வீடு. இந்த 4 வீட்டுல ஒரு வீட்டை விட இன்னொரு வீடு பெருசு. இது என்ன ஒரு மைனஸ்னா, நல்லா கேளுங்க. அதாவது 4 வீடு, தாயின் கருவறை வீடு, உலகம் வீடு, கபர் மண்ணறை என்பது ஒரு வீடு, நாளை மறுமை என்பது ஒரு வீடு. இந்த 4 வீட்டுல இது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, முதல் வீட்டுல இருக்கக்கூடிய ஒருவன் 2வது வீட்டுல போய் நான் வசிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை. அதாவது தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட போய் இப்ப நீ உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற, ஆனா இதை விட ஒரு சிறந்த ஒரு வீடு இருக்கு, நீ இருட்டுக்குள்ள இருக்கிற, வெளிச்சத்துக்கு வா, உலகத்துக்கு வா, உலகத்துக்கு வந்தேன்னா நிறைய என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்லுங்களேன். ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேச முடியாது, ஒரு கற்பனை சொல்லுங்களேன். ஆனால் அந்த குழந்தை இல்லை, எங்க அம்மாவினுடைய வயிற்றுல இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், எனக்கு எங்க அம்மாவினுடைய வீடு தான் எனக்கு உண்மையான அழகான வீடு, எனக்கு எங்க அம்மா தாய் போதும். ஏன்னா ஒரு தாய் பெற்றெடுத்ததற்கு பின்னால் என்னதான் குழந்தை அழுகும், நிறைய என்னென்னமோ அழுகும், நம்ம அந்த அழுகையை அடக்க முடியாது. எனவே அந்த குழந்தைய அதாவது ஒரு தாய் வாங்கிட்டா அந்த அந்த கருவறையில இருந்த அதனுடைய வாடை, அதனுடைய இது அந்த குழந்தைக்கு தெரியும். எனவே ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையினுடைய வீட்டை தாண்டி உலகத்தினுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறதில்லை. ஒருவேளை வந்துட்டா, இப்போ உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம தாயினுடைய கருவறையை தாண்டி, தாயினுடைய கருவறையினுடைய வீட்டை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ உலகத்துல நாம வந்திருக்கிறோம். இப்போ நாம உலகம் அப்படிங்கிற 2வது வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம இதை விட சிறந்த வீடு கபரு போ அப்படின்னா போவோமா? எனக்கு இந்த வீடே போதும், கபரு அப்படிங்கிற ஒரு வீட்டை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த வீட்டுல போகணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டோம். நாம நல்ல விஷயங்கள், நல்ல அமல்கள் செய்தால் நிச்சயமாக இந்த உலகம் என்கின்ற வீட்டை விட அந்த கபர், அந்த மண்ணறை என்கின்ற அந்த வீடு அழகான வீடு. நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அங்க போய் இருக்கிறவங்கள்ட்ட இந்த வீட்டை விட நாளை மறுமை தான் சிறந்த வீடு, அங்க ஜெயிச்சுட்டா அடுத்த வாழ்க்கையே ஜெயிச்சிருவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஒரு வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டுல போய் வாழ்றதுக்கு நமக்கு ஆசை இல்லை. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாம அதாவது நிறைய நபர்கள்
மவுத்து அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், இன்னைக்கு போயிடுவான் போல, ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப படுத்த படுக்கையாக, உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான், 1-2-3 நாளும் போயிடுவான், ரொம்ப நோய்வாய்ப்பு, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டான், இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் தாங்குவான் போல அப்படின்லாம் நம்ம பேச. எனவே ஆரோக்கியம், நோய், இதை வைத்து ஒரு மனிதனுடைய மவுத்து நம்ம எடை போடவே கூடாது தயவு செய்து. ஏன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் மூத்தாயிட்டாங்க, உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் தங்களுடைய நோய் ஷிஃபாவாகி நடமாடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னடா இவன் போயிடுவான்னு பார்த்தா இவன் உயிரோடு இப்படி நடமாடுறான்னு, இவன் நல்லா இருந்தான், எந்த ஆரோக்கியம், எந்த ஒரு நோய் கூட இல்லாமல் இருந்தான், பேசுகிறோமா இல்லையா, நல்லா தானப்பா இருந்தான், நல்ல தொழுகைக்கு வந்துட்டு இருந்தான், அங்கே போனா இங்கே போனா எல்லாம் நல்லா, எந்த கெட்ட பழக்கம் கூட இல்லையே, ஆனால் ஆரோக்கியமான முறையில் இருந்தான், ஆனால் திடீர்னு மூத்தாயிட்டானே, பார்க்குறோமா இல்லையா. எனவே நம்ம மனசுக்குள்ள நம்ம இப்படி ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறோமா இல்லையா. ஆரோக்கியமாக நான் இவருக்கு எந்த நோய் நொடி இல்லப்பா, இவரு இவருக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழ்க்கை, இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இவருக்கு எந்த நோய் நொடி எதுவுமே இல்லை, இவரெல்லாம் நீண்ட நாள் உயிரோட வாழ்வாரு, இவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அந்த கெட்ட பழக்கமெல்லாம் உன்னை அழிச்சிடும், சீக்கிரம் மூத்தா போயிடுவேன், சீக்கிரம் உன்னோட உனக்கு சீக்கிரம் வந்து மவுத்து வந்துடும், நோய் உன்னை கொன்றும் அப்படின்லாம் சொல்றோமா இல்லை. எனவே மவுத்து என்பது அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். நாமளா வேணா வெட்டிக்கலாமே ஒழிய, நாமளா வேணா தற்கொலை பண்ணிக்கலாமே ஒழிய, அது வேணா நம்ம செய்ய முடியாது, அது ஹராம், அது செய்யக்கூடாது சொல்ற உதாரணத்துக்கு. எனவே மவுத்து இயற்கையாக வரக்கூடிய மவுத்து என்பது நம்மளுடைய கையில கிடையாது. எனவே மவுத்தினுடைய சிந்தனை நமக்கு கட்டாயமாக இருக்கணும். அதே போல யார் மவுத்தை நினைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, இதில் ஒரு முக்கியமான ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஜனாசாவுக்கு அதான் மவுத்துக்கு போகிறோம், ஆனால் மவுத்தினுடைய கபரில் அந்த அடக்க ஸ்தலத்தில் நின்றுக்கிட்டு நம்ம பேசுவோம் பாருங்க பேச்சு, அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் மாநாடு நடக்கும். ஜனாசாவோட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஷஹித ஜனாஸா ஹத்தா யுஸல்லி அன்ஹா அலைஹா, யாரு ஒரு ஜனாஸா ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜனாஸாவில் யாரு கலந்து கொள்கிறார்களோ, கலந்து கொண்டு அந்த ஜனாசாவில் தொழுகையிலையும் யாரு கலந்து கொள்கிறார்களோ, வெறும் தீதாரம் மட்டும் பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்குப்பா நிறையா, அவ்வளவு ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு அவசரமான தேவைகளாக இருந்தால் பரவாயில்ல, சின்ன சின்ன தேவைகளை கூட நாம் அதெல்லாம் நமக்கு காலங்கள் நிறையா இருக்குது, நமக்கு வேலைகள் நிறையா இருக்குது, அவசரமான தேவைகளாக இருந்தால் வேற. எனவே போய் வந்ததுமே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் முகத்தை பார்த்துட்டு நம்ம ஜனாசாக்களில் கலந்து கொள்ளாமல் எத்தனை நபர்கள் நம்ம ஒரு ஜனாசாவை நம்ம புறக்கணிக்கிறோம். எனவே யார் ஜனாசாவில் ஆஜராகி யார் அந்த ஜனாசாவில் தொழுகைக்கு கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபலஹு அஜ்ருன் கீராத், ஒரு கீராத் அளவுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஜனாசாவில் கலந்துக்கணும், ஜனாசாவை போய் கலந்துக்கணும், அதே தொழுகை வரைக்கும் கலந்துக்கணும், அவர்களுக்கு ஒரு கீராத் அளவுக்கு நன்மை. யாரு வமன் ஷஹீதஹா, அந்த ஜனாசாவில் தொழுகையை முடிச்சுட்டு, ஜனாசா தொழுகையை முடிச்சுட்டு ஹத்தா ததுஃபன, யார் அடக்கம் செய்யப்படும் வரை, கபருக்கு கொண்டு போய் பின்னாடி ஜனாசாவோடைய கூடவே போய் அவர்களை அடக்கம் செய்யப்படும் வரை யார் முழுமையாக கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபலஹு கீராத்தானி, அவர்களுக்கு 2 கீராத்துடைய நன்மை கிடைக்கும். கேட்டாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே கீராத்துனா என்ன, எங்களுக்கு புரியல. அவர் சொன்னாங்க, குல்லு கீராத்துன் மிஸ்லு ஜபல் உஹத், ஒவ்வொரு கீராத்துமே உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மை. கோடிக்கணக்கான செலவுகளை செலவு செய்தாலும் அல்லது நாம விடிய நாம அமல் செஞ்சாலும் அந்த அளவுக்கு உண்டான நன்மையை நம்மளால் அடைய முடியாது. ஒரு ஜனாசாவில் கலந்துக்கணும், அந்த ஜனாசாவில் தொழுகையிலையும் கலந்துக்கணும், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் வரை கபரு வரை இருந்து கடைசியாக துவா ஓதிவிட்டு வெளியே வருவரை இருந்தால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மையை அல்லாஹ் உங்களுடைய அக்கௌண்ட்ல போடுறான் அப்படின்னு சொன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே நம்மளுடைய குடும்பத்துல நண்பர்கள் யாராவது ஒரு மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எனவே சும்மா போய் முகத்தை மட்டும் பார்த்துட்டு அல்லது வெளியில நின்று பேசிட்டு அப்படியே கடந்து போறது அல்ல. எனவே முழுமையாக கலந்து கொள்வதற்கு அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு, எனவே அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் நன்மை. அந்த ஜனாசா அவர் அந்த மையத்துக்காக வேண்டி அந்த அவர்களுக்காக துவா செய்யணும். முக்கியமா
கபரிஸ்தானுக்குள்ள மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட உள்ள இடத்துல போயிட்டா நம்ம ஊர்மையா, ஏன்னா நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போக போகிறோம். அந்த மண்ணறையில் படுக்க போட்டு மண்ணை நமக்கும் அந்த மண்ணை மூடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துடுவான். ஏன்னா நம்ம எல்லாமே மூத்தா போகக்கூடியவர்கள் தான். எனவே ஆனால் நமக்கு நீண்ட ஹயாத்தை கொடுக்கணும். ஏன்னா நல்ல அமல்கள் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி நிறைய அமல்கள் இருந்தால் தான் நம்ம அந்த மௌத்தினுடைய சீக்கிரமாக மூத்தா போகலாம். நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. எனவே நிறைய அதாவது நபிமார்கள் எல்லாம் சீக்கிரமாக மூத்தா போகணும்னு ஆசைப்படலை. எல்லா நபிமார்களுமே என்ன செஞ்சாங்க, ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. எதுக்காக வாழணும் ஆசை? ஏன்னா இப்போ நாம ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசைக்கும் அவங்களும் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவங்க எதுக்காக வேண்டி ஆசைப்பட்டாங்க ரொம்ப நாள் வாழணும்னு? நான் இன்னும் என்னுடைய ரப்பை அடையக்கூடிய அளவுக்கு நான் அமல் செய்யலைன்னு நாங்கள் நபிமார்கள் எல்லாம். அவங்கெல்லாம் நபிமார்கள் எப்படி? அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் கூட இன்னும் நான் ரப்ப அடையக்கூடிய அளவுக்கு நான் எந்த அமலுமே இன்னும் செய்யலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடி நனையக்கூடிய அளவுக்கு தேம்பி அழுவார்கள் மௌத்து கபறுகளுக்கு. நாளைக்கு இந்த கபறுல நாளைக்கு என்ன அடக்கம் செய்யப்பட்ட எனக்கு என்ன நிலைமைன்னே தெரியலையே, நாளைக்கு என்னுடைய நிலைமை எப்படின்னு தெரியலையேன்னு நபிமார்கள் அழுது இருக்கிறார்கள். ஆனால் நாம ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம். எதுக்காக? இந்த உலகத்துல இருக்கிற வரை எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்டா. இந்த உலகத்துல இருக்கிற வரை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்காக வேண்டி இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோமா? இல்லை. இது மிகப்பெரிய முற்றிலும் தவறானது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மண்ணில் வாழும் காலமில் அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கபறுகளை அதிகமாக ஜியாரத்து செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல ஒரு தாயோ அல்லது தந்தையோ ஒரு அண்ணனோ நம்மளுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தவங்க மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கபருல போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டா அதுக்கு அடுத்து அவ்வளோதான். ஒரு 20 நாள் கழிச்சு அல்லது ஒரு 40 நாள் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம என்ன செய்யறோம். பல இடங்கள் இப்படித்தாங்க நடக்குது. எனவே ஒரு தந்தையை அடக்கம் செய்ய ஒரு நான் கேட்டேன், கண்கூடாகவே நான் கேட்டேன். எனவே ஒரு தந்தை, உங்கள் அத்தா மூத்தாயிட்டாரு, உங்கள் அத்தாவுக்காக என்ன ஓதனப்பா? நான் இன்னும் எதுவுமே ஓதலை. உங்கள் அத்தாவை ஒரு 3 மாதங்கள் கழித்து கேட்கும்போது கபருக்கு போனேன், உங்கள் அத்தாவுக்காக வேண்டிய துவா செஞ்சியா? இல்லை, நான் மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட அன்னைக்கு போனது, அதுக்கப்புறம் இன்னும் நான் போகலை. எவ்வளோ பெரிய கொடுமை. எனவே நம்ம அடக்கம் செஞ்சுட்டா நம்மளுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அவர் போயிட்டார், மண்ணோட மண்ணா போயிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கும் அடுத்து நமக்கு என்ன? நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு கடந்துட்டு போகிறோமா இல்லையா? இந்த நிலை நம்மள்கிட்ட இருந்தால் நாளைக்கு நாம் மூத்தானதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பார்கள். எனவே முடிந்தவரை நாம் மூத்தினுடைய சிந்தனையை அதிகமாக கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் 3 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் மௌத்தை அதிகமாக நினைக்கிறாங்களோ, எப்படி யார் மௌத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை 3 விஷயங்களை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஒன்று, அவங்க தௌபா செய்யறாங்கன்னா, நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டா அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் உடனே அதை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் விலக்கி விடுவான். மௌத்தினுடைய சிந்தனையோடு இருந்தான். அப்படி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழித்து அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவார். 2வது, உள்ளத்துல போதும் என்ற தன்மையை அல்லாஹ் மன நிறைவோடு தன்மையான அல்லாஹ் வாழ்க்கையை அல்லாஹ் இதை கொடுத்துருவான். நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலுமே போதும் என்ற தன்மையை கொடுத்துருவான். நம்மள்கிட்ட பெருசா ஒன்றும் இருக்காது, ஆனால் மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருவான். 3வதாக இபாதத்துல ஆர்வத்தை, இபாதத்துடைய விஷயத்துல, வணக்க வழிபாடுடைய விஷயத்துல ஆர்வத்தை, ஆசையை கொடுத்துருவான். நமக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம், இந்த 3மே நம்மள்கிட்ட இருக்குதா? இபாதத்தில் ஆர்வம் இருக்குதா? நாம செஞ்ச தௌபாவை அல்லாஹ் உடனே மன்னித்து அதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறானா? உள்ளத்துல போதும் என்ற அந்த தன்மை நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம மன நிறைவான தன்னிறைவோட வாழ்க்கையோட நம்ம இருக்கிறோமா? இந்த 3 விஷயங்களை யோசிச்சு பாருங்க, நாம மௌத்துடைய சிந்தனையில இருக்கிறோம்னு அர்த்தம். மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் இருந்தால் 3 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். எப்படின்னா, ஒன்று, நாம நிறைய தௌபா பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் நிறைய தௌபா கேட்போம், மன்னிப்பு கேட்போம். ஒன்று,
கேட்கணும்னு நினைப்போம், ஆனால் சரி அப்புறம் கேட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலாம், நிறைய தவறு செய்ய 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 தௌபா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தள்ளி போட்டு விடுவான். மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான். ஒருவேளை மௌத்துடைய சிந்தனை இல்லாம நமக்கு ஒரு தவறு செஞ்சுட்டோம், அந்த மன்னிப்பு கேட்கணும்னு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அதை மன்னிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தள்ளி போட்டு விடுவான். இவனே மௌத்துடைய சிந்தனை இல்லாம இருக்கிறான், இவன் மன்னிப்பு கேட்டதுமே உடனே மன்னிக்கிறதா, கொஞ்ச நாள் தாமதிப்போம் என்று அல்லாஹ் அதை பிற்படுத்தி விடுவான். எப்ப நமக்கு மௌத்துடைய சிந்தனையை நம்ம கொண்டு வர்றோமோ அல்லாஹ் அப்பதான் நம்ம கேட்ட வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே உள்ளத்துல போதும் என்ற தன்மை இருந்தாலும் மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் எடுத்துருவான். செல்வம் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலுமே, நிறைய பொருளாதாரம் இருந்தாலும் மனசுல திருப்தி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, எவ்வளவோ புகழை பார்த்தாச்சு, எத்தனையோ புகழ்ச்சியை பார்த்தாச்சு, எத்தனையோ நாடுகளை கடந்தாச்சு, எவ்வளவோ பணங்களை பார்த்தாச்சு, ஆயிரம் கோடியில ஒரு வீட்டை கட்டியாச்சு, எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. ஆனா இருந்தாலும் காசு பணம் புகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆனா என்னமோ தெரியல மனசுல நிம்மதி இல்லைங்க. மனசுல நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய எத்தனை நபர்கள் கோடி கோடியாக எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து தற்கொலை செய்து கொண்ட எத்தனையோ மனிதர்களை நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்த்திருக்கோம். எனவே மௌத்தினுடைய சிந்தனை இல்லைன்னா எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் எடுத்துருவார். இபாதத்துல சோர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நமக்கான ஒரு உபதேசம் என்னன்னா அல் மௌத்து மட்டும்தான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் மௌத்து அன் நஸீஹத்து சாக்கினா. மௌத் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபதேசம். நீ உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்ல ஆழமா உட்கார்ந்து இதுதான் இனி அடுத்த வாழ்க்கை, இனி ஆகிரத்து மறுமைக்காக தயாராகணும், இனி என்னுடைய ரப்பை நான் அடையணும், நபியை நான் நேசிக்கணும், இப்படி எல்லாம் போகணுமா, நீ மௌத்துடைய சிந்தனைய, மௌத்து தான் உனக்கு உபதேசம். நீ ஒரு ஜனாசாவில் கலந்துக்க, ஒரு மௌத்தை ஆழமா, ஒருத்தர் மூத்தாயிட்டாருன்னா அந்த மௌத்தை மட்டும் ஆழமா சிந்திச்சு நீ யோசிச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அல்லாம அந்த மௌத்தினுடைய எப்போதும் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா, மௌத்தினுடைய பயம், மௌத்தினுடைய அழுகை, மன்னரையினுடைய கவலை, நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த உலகத்துல கபர்ல கேட்கக்கூடிய 3 கேள்வி என்ன? கேள்வியும் தெரியும், பதிலும் நமக்கு தெரியும். இந்த உலகத்துல கேள்வி தெரியுது, சில இடங்கள்ல என்ன தெரியாது, பதில் தெரியாது. எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் உட்கார்றோம், நிறைய படிச்சுட்டு போவோம், அங்கே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கொடுத்ததுமே என்ன செய்வோம், சில கேள்விக்கு படித்த மாதிரி இருக்குது, ஆனால் படிக்காத மாதிரியும் இருக்குது, ஆனால் இது சில கேள்விக்கு பதில் தெரியாது, அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம முழிப்போம். ஆனால் ஒரு மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு எஸ்எர்னல் குரான் ஓதக்கூடிய மாணவன்கிட்ட கேட்டால் கூட கபரில் கேட்கக்கூடிய 3 கேள்வி என்ன? மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மன் தீனுக்க. உன்னுடைய நபி, உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய ரப்பு இறைவன் அல்லாஹ், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி, உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம். இதுதான், அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நேரடி சொர்க்கம். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மன் தீனுக்க. இந்த கேள்வியும் தெரிஞ்சிச்சு, பதிலும் தெரிஞ்சிருச்சு, ஈஸி தான். ஆனா என்ன செய்ய மாட்டோம், அந்த கபருல சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸினுடைய வரக்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசிய இந்த நாவில அந்த வார்த்தைகளுக்கான பதிலை சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய நாவு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை கடைசி வார்த்தையாக எந்த மனிதனுடைய நாவில வருகிறதோ அவர் தஹலல் ஜன்னா, சுவனத்திலே நுழைந்து விடுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு உயர்ந்த சுவனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும், எனவே நாம கபரில் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்மளுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த வார்த்தைக்கு சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய
சொல்லி மௌத்தாகக்கூடிய அல்லாஹ் நமக்கு எப்படியும் மௌத்தை தரத்தான் போறோம். எனவே அந்த நம்மளுடைய மரணம் திடீரென்று வரக்கூடிய மரணத்தை விட்டு, விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு, நோயால் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு, படுத்த படுக்கையில ரொம்ப சித்திரவதை கஷ்டப்பட்டு இன்னொருத்தருடைய உதவியால் ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டு, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, எனவே ஆரோக்கியமாக வாழணும், ஆரோக்கியமாக இந்த உலகத்துல இருக்கணும். கடைசியில மௌத்தாகக்கூடிய நேரத்துல யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் சுவனத்தை அடையக்கூடிய அளவுக்கு உண்டான நல்ல அமல்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கான மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. மன்னரையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், பிள்ளைகள், தாய், தந்தை, அண்ணன், தம்பி, உறவு எல்லா மக்களுக்குமே எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் எந்தெந்த நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், உலமா பெருமக்கள், அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுடைய அமல்களினுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والمغفرة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.